சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் ஆணையம் சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. கோவை மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி நூதன முறையில் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கோவை செட்டிப்பாளையம் ஜல்லிக்கட்டு மைதானத்தில் பிரம்மாண்டமான முறையில் தேர்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட தேர்தல் அலுவலர் பவன்குமார் பாரா மோட்டரிங் மூலம் வானில் பறந்து வாக்காளர்கள் அனைவரும் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். தென்காசியில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ட்ரோன் மூலம் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. தென்காசியில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க காசி விஸ்வநாதர் ஆலயத்தின் முன்பு தேர்தல் ஆணையம் சார்பில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது மாவட்ட தேர்தல் அலுவலர் கமல் கிஷோர் உள்ளிட்டோர் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகையை ட்ரோன் மூலம் பறக்கவிட்டு விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டனர். தொடர்ந்து என் வாக்கு என் உரிமை உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். ஒவ்வொரு தேர்தலிலும் அச்சமின்றியும் மதம், இனம், ஜாதி, வகுப்பு, மொழி ஆகியவற்றின் தாக்கங்களுக்கு ஆட்படாமலும் அல்லது எந்த ஒரு திண்டுக்கல்லில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தேர்தல் விழிப்புணர்வு லட்சினையை மாவட்ட தேர்தல் அலுவலர் சரவணன் அறிமுகப்படுத்தினார். திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள தேவாங்கு தனி சரணாலயத்தை பெருமைப்படுத்தும் வகையில் மனித வடிவிலான தேவாங்கு மாவட்ட தேர்தல் லட்சினையாக அறிமுகப்படுத்தப்பட்டது. தொடர்ந்து 32 கிலோ எடையில் 20 வகையான பழங்கள் மற்றும் காய்கறிகளை கொண்டு வடிவமைக்கப்பட்ட தேர்தல் லட்சினை, வாக்குப்பதிவு இயந்திரம் ஆகியவை உழவர் சந்தையில் பொதுமக்கள் பார்வைக்காக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் தேர்தல் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. சுப்பிரமணிய சாமி அரசு கலைக்கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி கல்லூரி மாணவர்கள் ஏராளமானோர் தமிழ்நாடு வரைபடம் வடிவில் நின்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர்.